ராஜி அவர்களோட வீட்டுக்கு சமீபத்தில பார்சல் ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னும், அந்த பார்சல பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சாய் சில்க்ஸ் ஓனரும், பிரபல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருமான ராஜி அவர்கள் சமீபத்தில அவங்களோட கணவரால கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த ஒரு செய்தி எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவங்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து அந்த கேஸ் பத்தியும், அவங்க வீட்ல நடக்கிற விஷயங்கள் பத்தியும் ஒன் பை ஒன்னா வெளியாகி வந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, ராஜி அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆக போற இந்த ஒரு நிலையில அவங்களோட வீட்டுக்கு பார்சல்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த ஒரு பார்சல் வேறு எதுவும் கிடையாது. அவங்களோட சாய் சில்க்ஸ்க்காக புதுசா அவங்க ஆர்டர் பண்ண துணிகள் தான் வந்திருக்கு. அதாவது ராஜி அவர்கள் எப்போதுமே புதுசான கலெக்ஷன்ஸை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா வீக்லி ஆர்டர் போட்டு அதை அவங்களோட வீட்டுக்கு வர வச்சுருவாங்களாமா. ஒன்ஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, மற்றதெல்லாம் ஓகேவா, பில்லெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட அந்த ஒரு சில்ஸுக்கு வந்து அதை அனுப்பி வைப்பாங்களாமா. இதை வாடிக்கையாகவே அவங்க வச்சுருந்துருக்காங்க. அந்த வகையில் கடந்த வாரமும் இதே போல் இந்த வாரத்துக்கான கலெக்ஷன்ஸை அவங்க ஆர்டர் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி வந்திருக்கு. இப்படி அந்த கலெக்ஷன்ஸ் வரும்போது அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா கணவர் கூட ஏற்பட்ட சின்ன சண்டை, அவருக்கும் இவங்களை சந்தேகப்பட்ட புத்தி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களால் இன்னைக்கு ராஜி அவர்கள் நம்ம கூட கிடையாது. அந்த ஒரு பார்சலை வாங்கின அவங்களோட பையன்கள் அதை பார்த்து ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. ஏன்னா ராஜி அவர்களுக்கு முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், இந்த சாய் சில்க்ஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதற்காக கடினமாக உழைச்சிருந்தாங்க. அதில் சிறு லாஸஸும் வந்து இருந்துச்சு, மிகப்பெரிய அளவில் கஷ்டமும் பட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி எப்படியாவது கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் எவ்ரி வீக் வந்து புதுசாக ஆர்டர் பண்ணி ஏதாவது ஒன்று யூனிக்காக பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பார்சல் வந்திருக்கும் போது அவங்க அம்மா இல்லையே அப்படின்னு அவங்க குழந்தைகளும் சரி, அவங்களோட ரிலேட்டிவ்ஸும் சரி ரொம்பவே எமோஷனலாக இருந்திருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, சாய் பல்லவி அவர்கள் எம்.எஸ். சுப்புலட்சுமி படத்திலிருந்து விலகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய சினிமாவின் லெஜெண்ட் அப்படின்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களை சொல்லலாம். சிங்கிங்கில் அவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்க போகிறாங்க அப்படின்னும், அந்த ஒரு படத்தில் சாய் பல்லவி அவர்கள் தான் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகி இருந்துச்சு. அதோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லாம் கூட போய்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் தான் சாய் பல்லவி அவர்கள் அந்த படத்திலிருந்து விலகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ராமாயணம் அப்படிங்கிற படத்தில் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஒரு சில ஹிந்தி படங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த படங்களோட ஒர்க்ஸ் வந்து இப்போ போய்கிட்டு இருக்காமா. அது மட்டும் இல்லாமல் ராமாயணா படத்தோட வெளியீடு அப்படிங்கிறது தள்ளி போயிருக்கு. இதனால் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு டேட்ஸ் வந்து தள்ளி போயிருக்கு. இதுக்கு மேலே தள்ளி போனால் கண்டிப்பாக நல்லா இருக்காதுன்னு சொல்லி சாய் பல்லவி அவர்களே அந்த படத்தை விட்டு விலகியிருக்காங்களாமா. மேலும் இப்போ அந்த ஒரு படத்தில் ருக்மணி வசந்த் அவர்கள் நடிக்க வைக்கலாமாங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு செய்தி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.